இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி நெய் மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஹாய் ஹலோ வணக்கம் மதுரை 360 வியூஸ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பிரம்மாண்டம்னே சொல்லலாம். அது நம்ம தெப்பக்குளம் சொன்னால் முதல்ல ஞாபகம் ஒரு விஷயம் மாரியம்மன் கோயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதோட பாரம்பரியம் வரலாறு மன்னர் நாயக்கர் கட்டின ஒரு வரலாறு ஞாபகத்துக்கு வரும். பொதுவாக நம்ம சாயங்காலம் வேலையில் எங்கே போகணும்னு தெரியாமல் ரொம்ப முடிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து தெப்பக்குளத்துக்கு வரலாம். நான் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே சுற்றி வந்து சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் அவ்வளோ கொட்டி கிடைக்குங்க. சாப்பாடுன்னு சொன்னால் நமக்கு முதல்ல வர ஞாபகம் ஃபுட்டி. பொதுவாக ஃபுட்டிஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதாவது ஒரே சாப்பாடு ரொம்ப நேரம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்காக தெப்பக்குளம் வந்தீங்கன்னா இங்கே சுற்றி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பல வெரைட்டிஸ் ஆஃப் பல டிஷ்ஷஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என் கையில் என்னென்னா என் கையில் வெறும் 200 ரூபா மட்டும்தான் இருக்குது. இந்த 200 ரூபாய்க்குள்ள நான் ஆஸ் யூஸ்வல் நான் நைட் சாப்பாடு முடிக்கும். அது எப்பயும் போல் வழக்கமான சப்பாத்தி, இட்லி, தோசை, சாம்பார்னு இல்லாமல் சம்திங் ஒரு ஸ்நாக்கி டிஷ்ஷாக இருக்கணும். இந்த டைம் எனக்கு நைட்டோட சாப்பாடையும் அது ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இங்கெல்லாம் கிடைக்குதோ அதை நான் ஃபுல்லாக லவக்கு நான் சாப்பிட போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உள்ள வாங்க. இப்போ என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை காளான். பார்க்கவே அவ்வளோ செட்யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. எப்படா சாப்பிடுவோம் கை வைக்கணும்னு இருக்குது. அந்த சிக்கன் பீஸ், அந்த எக்கு, அந்த கருவேப்பிலை, அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். வாவ், சிக்கன், எக்கு, முட்டைக்கோசு எல்லாம் பக்காவாக இருக்குது. 50 ரூபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. கண்டிப்பாக வாங்க, சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்திருக்க கடை பேர் என்னன்னா மதுரை பருத்திப்பால். பொதுவாகவே ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது அது மட்டும் வாங்கக்கூடாது. முதல் கடைக்காரங்கிட்ட பேசணும். என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இங்கே இருக்குது, என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது, இங்கே எது ஸ்பெஷல், உங்கள் கடையில் எது நல்லா ஓடும் அப்படின்னு கேட்கணும். அப்படி நான் கேட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த கடையில் புட்டு, இனிப்பு பணியாரம், கார பணியாரம், அது போக பருத்திப்பால் கிடச்சிருக்கு. புட்டிலே பல வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி புட்டு, கேப்பை புட்டு, கம்பு புட்டு, நவதானிய புட்டு, அதுக்கப்புறம் கேப்பை புட்டு, அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை புட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கவே ரொம்ப டெக்கரேட்டிவ்லாம் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. தேங்காய் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த கடையில் வந்து கூப்பிட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது, ஒர்த்து. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லாம் நம்ம டே டு டே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். புட்டு, சிக்கன் காலெல்லாம் சாப்பிட்டோம். அடுத்து கொஞ்சம் ஸ்வீட்டாக ஜாலியாக சாப்பிடலான்ட்டு மாஸ் ஜூஸ் கார்னர் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்ஸ், அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸஸ் அப்படிலாம் இருக்குது. நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன இருக்குன்னு கேட்போம். ஆனால் என்னென்ன நல்லா இருக்குண்ணா? அப்புறம் மில்க் ஷேக் இருக்குது, சோடா இருக்குது. என்ன கடையில் ஸ்பெஷல்ண்ணா? ஸ்பெஷல் ஓரியோ நல்லா இருக்கும், ஓகே நல்லா இருக்கும். ஓகே, வேற மில்க் ஷேக்ல ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓ, இப்போ அண்ணா நமக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் நான் வந்து ஓரியோ மில்க் ஷேக் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அவங்க அண்ணா ஒரு ஓரியோ மில்க் ஷேக்.
ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். அந்த ஆடில் லிக் பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள், அப்புறம் குடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் உண்மையாக சூப்பராக இருக்குண்ணா. காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 to 35 தாங்க. ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. பட் கண்டிப்பாக ஏன் வந்து அது சாப்பிட்டே போகிறீங்க. நம்ம மாஸ் ஜூஸ் கார்னர். இப்போ நம்ம ஷோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டில் இருக்கும். அதாவது பானிவாலா அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா பானிபூரி கடை தானே வைக்கிற அவ்வளோ பில்டப் பண்ணி கேட்கலாம். மற்ற இடத்துல இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்கே இருக்குது. அதாவது மற்ற இடத்துல ஒரே ஃப்ளேவர் பானிபூரி மட்டும் தான் நம்ம சாப்பிடும். இங்கே வந்து பல வெரைட்டிஸ் ஆஃப் பானிபூரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஞ்ச் பானிபூரின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருங்காயமும் லயமும் கலந்த ஒரு ஃப்ளேவர். ஜிஞ்சர் பானிபூரி, கிரேப் பானிபூரி, கர்ட் பானிபூரி, இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது. டோட்டலாக 20 வெரைட்டிஸ் இருக்குது. பட் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பானிபூரி போட்டுகிட்டே இருப்பாங்களா. இப்போ நம்ம வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 sets ஆஃப் பானிபூரி, 6 sets ஆஃப் பானிபூரி இருக்குது. என்ன ஃப்ளேவர்? புதினா. இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறது புதினா ஃப்ளேவர். ஸ்பைஸியாக இருக்கு போன்னு நினைக்கிறேன். இந்த பானிபூரி, வெங்காயம், அந்த முறுமுறுப்பு கடைசி அந்த புதினாவோட ஃப்ளேவர் எல்லாம் கலந்து ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக கொடுக்குது. ஹிஞ்ச் ஃப்ளேவர், பெருங்காயம் வித் லைம். யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க. இந்த வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பு, இந்த பானிபூரி, இந்த முறுமுறுப்பு, பெருங்காயம், லைம் எல்லாம் கலந்து உள்ள தனித்தனியாக ஒரு டேஸ்ட்டாக ஒரு பிரமாதமாக இருக்குது. கார்லிக் சாப்பிட போகிறேன். கார்லிக் ஃப்ளேவர் பானிபூரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? இதை சாப்பிட்டா எங்கள் அம்மா வைக்கிற வெள்ளைப்பொடி குழம்பு ஞாபகம் வருது. அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ அருமையாக இருக்குது. இது பானிபூரின்னு தனியாக இல்லாமல் இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஹைஜீனும் கூட. கார்லிக் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். பிளாக் கிரேப்ஸ் இப்போ நம்ம வெறும் ஸ்பைஸாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட போகிறோம். பிளாக் கிரேப்ஸ் பானிபூரி பார்க்கவே அழகாக இருக்குது. லைட்டான வைன் டேஸ்ட்டோட ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக, டிஃப்ரெண்ட் காம்போவாக இருக்குது. ஒரு டேங்கி டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஸ்வீட் ஸ்பைசி எல்லாம் கலந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது நீங்கள் டிக்கா, அது ஆக்சுவலாக டிக்கா பானி ஸ்பைசி. செகண்ட் சாப்பிட்றது பெருங்காயம் வந்து என்ன அப்படின்னா நோ ஸ்பைசி, ஓகே, 0 ஸ்பைசி. தேர்ட் ஒன் ஸ்பைசியாக இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன ஃப்ரூட் ஃப்ளேவர், ஒரு ஸ்வீட் கலந்த ஒரு ஸ்பைசி டேங்கி எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட். வந்து என்ன ஃபேமிலி அந்த சில்ட்ரன்ஸ் வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப லைக். அண்ணா ஒரு பிளானோட தான் போட்டுட்டு இருக்காரு. ஜிஞ்சர் வித் ஹனி. ஜிஞ்சர் டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லாஸ்ட் ஃப்ளேவர் வந்து என்ன அப்படின்னாக்கா தஹி பூரி இருக்குது. ஃபைனல் செக்மெண்ட், ஃபைனல் பானிபூரி, தயிர் பானிபூரி. யோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குண்ணா, சீரியஸாக நல்லா இருக்குண்ணா. ஸ்பைசியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்வீட் எண்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தெப்பக்குளத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை, அவங்க பேர் என்ன, முகமது அண்ணன் கடைக்கு, பானிவாலான்ற கடைக்கு மறக்காமல் வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ணா நகர் ஒரு பிரான்ச் இருக்குது, இது செகண்ட் பிரான்ச். 10 பிரான்ச்சஸ் மதுரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. தேங்க்யூண்ணா. பொதுவாகவே நம்ம மதுரை மக்கள் வந்து கூட்டத்தை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரு அழகான வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க, சித்திரை திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தை நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்டிங் பெண்டிங் என்ன சாப்பிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 50 ரூபாய்க்கு சிக்கன் காளான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டில் நான் வந்து 30 ரூபாய்க்கு கோதுமை புட்டு சாப்பிட்டேன். அதுக்கு தேர்ட் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக் வேறு லெவலில் இருந்துச்சு, ஜஸ்ட் 35 rupees. அது போக பல வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ்லாம் இருந்துச்சு.
கடைசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிவாலா, அதெல்லாம் பல வெரைட்டிஸ் ஆஃப் பானிபூரி, அது வெறும் 20 rupees. ஆக முதல்ல 2 இந்த மைன் 1 இந்த ஃபிங்கர் 135 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேங்க. 200 ரூபாய் கொண்டு வந்தேன், 135 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்பேன். இதுக்கு மேலே சக்தி மேலே சாப்பிட இடத்துக்கு வயிற்றுல இடம் இல்லை. ஆஸ் அ ஃபுட்டே அப்படி சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் வயிற்று இடம் இல்லை. அவ்வளோ மன நிறைவா, அவ்வளோ வயிறு நிறைவா நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி இங்கே இந்த கடை மட்டும் இல்லை, நான் சொன்ன கடை மட்டும் இல்லாமல் இங்கே பல கடைகள் இருக்குது. எல்லா கடைகளும் வாங்க, நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சைனிங் ஆஃப், பாய்.